ஏன் இப்ப கடலூர் மட்டும்தானா? இருவேல்பட்டுல அவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல் நடந்தது. யார் பேசுனீங்க? இல்ல வந்து இது சாத்தனூர் அணைய தொறந்து விட்டு இத்தனாயிரம் வீடு மூழ்குச்சே. இத்தனை பேர் செத்து சாவ பிழைக்க கடந்தானே. யார் அத பத்தி பேசுனீங்க? சார் வட மாவட்ட பிரச்சனைனா யாருமே கண்டுக்க மாட்டீங்க சார். நானே சொல்றேன் சார். ஊடகங்களும் கண்டுக்காது. எந்த அரசியல் கட்சிகளும் கண்டுக்காது. எவனுக்கும் அக்கறை கிடையாது. நாங்க செத்தா கூட என்னெல்லாம் யாரும் பார்க்க மாட்டீங்க. இதான் உண்மை. நீங்க 4500 மரங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய வனம் அழிக்கப்படுதுன்னு சொன்னா, நீங்க சார் இந்த சோ கால்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர்லாம் எங்க சார் போனா? இல்ல 4000 இப்ப 4500 மாறி இருக்கு. ரொம்ப அதிகப்படுத்தியும் சொல்ல வேண்டாம். மரங்கள் அங்க வந்து அழிக்கப்பட்டிருக்கு ரைட். நீங்க தான் சார் 4000 ஒரு ஏக்கருக்கு 120 மரங்க. மொத்தம் 67 ஏக்கர் அழிக்கப்பட்டிருக்குது. என்ன ஜேசிபில நீ காட்டு மீறா நீ மாதிரி அழிச்சிட்டு போயிருக்க. இன்ச்சிட்டே போச்சு அழுதுட்டு இருப்பேன் நானு. இன்ச்சிட்டே போச்சு அழுதுட்டு இருப்பேன் நானு. தோராயமா தான் சொல்ல முடியும். நீ காட்டு மிராண்டி பேய் போடுற மாதிரி பூந்து நாசம் பண்ணிட்டு போயிருக்கிற. எப்படி கணக்கெடுக்க முடியும்? அவ்வளோ பெரிய மேன் பவருக்கு நான் எங்க போறது? ஏன் மாதேஷ் மனுஷனுடைய எமோஷன் புரிஞ்சுக்காம ஏதாவது பேசிட்டு இல்ல அப்படி இல்ல. நாம 4000 சொல்லிட்டீங்க. 4500 சொல்லிட்டீங்க. ஏன் இப்ப போய் பாருங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல 1000 மரத்தை வெட்டி போட்டுருவோம். சார் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நம்ம நிக்கணும். அப்படிதான் நிப்போம். சரிங்களா? பட் அரசு தரப்புல சார் இது உங்களுக்கு முன்னாடி பெரிய தலைவர்கள் இருந்தாங்க சார். இன்னைக்கு நீங்க அறியப்படுற இதெல்லாம் யாருங்க கேட்டா? ஏங்க சம்பந்தம் இல்லாம ஏங்க விஷயத்தை டைவர்ட் பண்றீங்க?